அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் காயின்ஸ் கிடையாது, ஆனால் ஹிஸ்டாரிக்கலில் பங்கு பெற்ற ஒரு நாட்டினுடைய நாணயம். உலகத்திலேயே முதலாக உருவாக்கிய கிறிஸ்தவ நாடுகளில் இந்த நாடும் ஒன்று. எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவுக்கு இன்னொரு பேர் அபிசீனியா. இதெல்லாம் கிமு 2000, 2500, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு நாடு. மிக பழமையான இஸ்லாமியர்கள் குடியேறிய நாடுகளிலையும் எத்தியோப்பியா நாடும் ஒன்று. இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ். இதில் கிறிஸ்தவ மக்கள், யூத மக்கள், இஸ்லாமியர்கள் 3 பேரும் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க. இருந்தாலும் கிறிஸ்தவத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சின் மூலமாக நாட்டின் அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்ந்தாலும் நாடு முஸ்லீம் நாடு கிடையாது, கிறிஸ்தவ நாடு. இதுக்கு பேர் சென்டிமோஸ். பணத்துக்கு பேர் ஃபிர். இது நாணயத்துக்கு பேர் சென்டிம்ஸ். இந்த நாட்டுக்கு எத்தியோப்பியாவுக்கு வடகிழக்கில் எரித்ரியா இருக்குது. எரித்ரியா மற்றும் ஜிபூட்டி இருக்குது. ஜிபூட்டி. எரித்ரியா இந்த எத்தியோப்பியாவிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு நாடு. கிழக்கில் சோமாலியான ஒரு நாடு இருக்குது. அதுவும் கொஞ்சம் வறட்சியான ஒரு நாடு, ஏழ்மையான ஒரு நாடுகளில் அதுவும் ஒரு நாடு. இது எல்லாமே 10 சென்டிமோஸ். இந்த எத்தியோப்பியாவுக்கு மேற்கில் சூடான் இருக்குது, மற்றும் தெற்கு சூடான் இருக்குது. இந்த எத்தியோப்பியாவுக்கு தெற்க கென்யா இருக்குது. கென்யா தலைநகர் அடிஸ் அபாபா. ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகளில் அதிக மக்கள் தொகையை கொண்ட 2வது நாடு எத்தியோப்பியா. காலனித்துவத்திற்கு உட்படாத ஒரு ஜனநாயக குடியரசு நாடு. தொன்மையான கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு. 2 மொழி அரசு மொழியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒன்று ஒரோமா, இன்னொன்று அம்ஹாரிக். ஒரோமா. நம்ம எப்படி இங்கே தமிழையும் ஆங்கிலத்தையும் வச்சுருக்கோமோ அது மாதிரி அங்கே. மனித நாகரிகத்தின் தொட்டில் எத்தியோப்பியா. செங்கடல் பகுதியில் முக்கிய வர்த்தக வல்லரசு. முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக வாழ்ந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கும் முன்பே முஸ்லீம்கள் அங்கு பழமையான முஸ்லீம்கள் குடியேறினாலும் நாடு என்னவோ கிறிஸ்தவ நாடு தான். எத்தியோப்பியாவிலிருந்து 1993 தான் எரித்ரியா பிரிஞ்சு போச்சு. 2019 அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற அபிஸ் அகமட் அலி என்பவரின் தலைமையில் தான் இந்த நாடு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே ஆர்த்தடாக்ஸ் தேவா ஹெடோ என்கிற ஒரு கிறிஸ்தவ மக்கள் அதிகம் உண்டு. அவங்களுக்கு தனி தேவாலயமும் உண்டு. அவங்களுக்குள்ளே கோசி பூசல்களும் உண்டு, அடிஜடையும் உண்டு, போரும் உண்டு, சண்டைகளும் உண்டு, பிரிவினைகளும் உண்டு. இருந்தாலும் அவர்களை தானே ஆட்சி செய்கிறார்கள். இங்குள்ள ஆட்சியாளர்கள் பைபிளில் கூறப்பட்டுள்ள சாலமன் மற்றும் மைக்காடா மன்னர் ஆகியோரின் வழித்தோன்றல்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இங்குள்ள மக்களுக்கு இருக்குது. பைபிளில் உள்ள சாலமன் மற்றும் மைக்காடா என்னும் மன்னருடைய வழித்தோன்றல் அவங்க தான் இப்போ இங்குள்ள ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அங்குள்ள மக்கள்கிட்ட இருக்குது. குரான்லேயும் இருக்குது. என்ன இருக்குது? உலகெங்கும் துன்பப்படுகின்ற அல்லது துன்புறுத்தப்படுகின்ற முஸ்லீம்கள் அனைவரும் எத்தியோப்பியா நோக்கி செல்லுங்கள், எத்தியோப்பியாவில் தஞ்சமடையுங்கள். அதுக்கு பிறகு அபிசீனியாவில் தஞ்சமடையுங்கள் என்று நபிகள் நாயகம் குரானில் அறிவுறுத்தி உள்ளார்.
புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் ஓரளவு? ஒரு சின்ன ஹின்ஸ் உங்களுக்காண்டி இந்த இடத்தையும் காலையிலேருந்து இந்த நாணயங்களை பூரா நான் தெளிவாக எடுத்து, இந்த ஆபி அகமத் அலி அவர் தான் 2019 அமைதிக்காக நோபல் பரிசு பெற்று இங்கே ஒரு மன்னராக இருக்கார். அவர் வந்து முஸ்லீம் தான். முஸ்லீம்களும் யூதர்களும் அதிகமாக வாழ்கின்ற ஒரு நாடு. ஆனால் முஸ்லீம் ஆட்சியோ யூதர்களின் ஆட்சியோ கிடையாது. ஒரு கிறிஸ்தவர்களின் ஆட்சி நடக்கு. அவங்களுக்குள்ளே பல பிரிவினைகள் இருக்குது. இது வந்து ஏழை நாடு என்று சொல்ல முடியாது, பணக்கார நாடு என்று சொல்ல முடியாது. ஆனால் கடும் உழைப்பாளிகள் நாடு. மிக மிக தொன்மையான கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டை பற்றி பைபிளில் எழுதியிருக்கு, குரானில் எழுதியிருக்கு. பணத்துக்கு பிறகு ஃபிர்ரு, நாணயங்களுக்கு பிறகு சென்டிமோஸ். இது வந்து 10 சென்டிமோஸ். காயினோட கண்டிஷனில் பிறகு பார்த்துக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு 2 மெட்டல்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அது இப்படியே நீங்கள் பார்த்துடலாம். 1 2 3 தேர்ந்தெடுக்கிறேன் பாருங்கள். 3 4 5 6 இதில் என்ன தேர்ந்தெடுக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? 7 8 9 10 11 12 என்ன தேர்ந்தெடுக்க நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். 13. இந்த நாணயங்கள் எல்லாம் 2 வகையான மெட்டல்களில் வெளியிட்டிருக்காங்க. ஒரே டெனாமினேஷன், ஆனால் 2 வகையான மெட்டல்கள். நான் எடுத்துருக்கிறது ஃபுல்லாக காப்பர். இது வந்து தனியாக போடுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இது எல்லாம் பியூர் எல்லோ கலரில் இருக்கும். இது எல்லாம் நல்லா ஒதுக்கி காமிச்சுக்கிறேன். இது எல்லாம் பியூர் எல்லோ கலரில் இருக்கும். இது எல்லாம் பியூர் காப்பர் கலரில் இருக்கும். இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது மஞ்சள் கலராக இருக்கும். இது வந்து பியூர் காப்பர் கலராக இருக்கும். செம்பு 2 மெட்டலாக இருக்கும். இது 20 காயின், இது 20 காயின். குட் கண்டிஷனான காயின். கொஞ்சம் கூட உங்களுக்கு ரிமார்க்ஸே இருக்காது. அவ்வளோ அற்புதமான ஒரு காயின். இந்த காயினை வலைத்தளத்தில் இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கோங்க. எத்தியோப்பியா 10 சென்டிம்ஸு நான் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வரையாடும், ஒரு பக்கம் வந்து சிங்கம் இருக்கும். இந்த பக்கம் வந்து சிங்கம், கீழே ஒரு எழுத்து எழுதியிருக்கும் எத்தியோப்பியா மொழியில். இந்த பக்கம் வந்து வரையாடு. இதுதான் நம்ம தமிழகத்தினுடைய தேசிய விலங்கு, வரையாடு. இதே மாதிரி தான் இது காப்பர் மெட்டலில் இருக்கும். அது எல்லோ கலரில் இருக்கா, இது ப்ரௌன் கலர், இது மெரூன் கலரில் இருக்கும். காப்பர் கலரில் மஞ்சளாக இருக்காது. 2டைம்னா பக்கத்தில் வச்சு நான் காமிக்கேன், தெரியுதா? இதனோட ரேட் வந்து 180 ரூபா. இன்னொரு வெப்சைட்டில் இதனோட ரேட் வந்து 159 ரூபா. இந்தளவு காயின் கண்டிஷனாக இருக்கும். ஃபுல் கண்டிஷன். ஒரு வரலாறையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது கண்டிஷன் சுமார். இது வந்து கண்டிஷன் சுமார் வந்து 180 ரூபா. இது ஒரு வெப்சைட்டு. இதுக்கு அடுத்தது இது ஒரு வெப்சைட்டு. இது இன்றைய விலை, இப்போ உள்ள விலை இது 159 ரூபா. அது எவ்வளவு? 180 ரூபா. இது வந்து 159 ரூபா. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷங்கள் தான். அது அந்த இயரில் போட்டிருக்கிறதுனால வெப்சைட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே காயின் ஃபுல் கண்டிஷன். வேறு அது மாதிரி ரொம்ப ரேரு. எத்தியோப்பியா கண்ட்ரிஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்காது. இது உங்களுக்கு என்ன சொன்ன இப்போ ரேட்டு? ஒரு வெப்சைட்டில் 159, ஒரு வெப்சைட்டில் 180.
நீங்கள் எனக்கு என்ன ரேட்டு போட்டு தரீங்க? வெறும் 50 ரூபா போட்டு தரீங்க. 159க்கு 109 ரூபா குறைச்சிக்கோங்க. 180 ரூபாய்க்கு 130 ரூபா குறைச்சிக்கோங்க. வெறும் 50 ரூபாய்க்கு இவ்வளவு கண்டிஷனில் இந்த நாணயங்களை வாங்க முடியாது. எத்தியோப்பியா நாணயம் எல்லோ கலரில் 20 நாணயமும் காப்பர் கலரில் 20 நாணயமும் வச்சுருக்கேன். இதில் 40 நாணயம் வச்சுருக்கேன். ஒரு அருமையான கலெக்ஷனு, ஒரு அருமையான ஒரு நாடு. ஆப்பிரிக்கா நாட்டிலே ஒரு முதன்மையான ஒரு நாடு, ஒரு தொன்மையான ஒரு நாடு, ஒரு பழமையான ஒரு நாடு, ஒரு வரலாற்று பொக்கிஷங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு, ஒரு கிறிஸ்தவ நாடு. தேவாலயங்களின் அதாவது ஒரு பெட்டி இருக்குதான். அந்த பெட்டி எங்கேயோ இருந்து இறைவனால் அனுப்பப்பட்டதான். அந்த பெட்டியில் 10 விதமான கட்டளைகளும் அந்த பைபிளோட முக்கியமான வார்த்தைகளும் தங்க தகட்டில் எழுதியிருக்கான். அந்த பெட்டி இந்த உலகத்திலே இந்த எத்தியோப்பியாவில் இருக்குது. நான் இப்போ படித்தேன். முக்கியமான ஒரு பாக்ஸ் அதுக்கு பேர். அந்த பெட்டி இந்த எத்தியோப்பியா நாட்டில் தான், இந்த சர்ச்சில், அந்த ஆர்த்தோடெக்ஸ் அப்படிங்கிற இந்த சர்ச்சில் தான் இருக்குது. இது சாலமன் அவங்களுடைய மகளா துணைவியான்னு தெரியல, இன்னும் ராணி பேபி, இன்னொருத்தவங்க யார், இன்னொரு மன்னர் சொன்னேன்னு, அவங்களோட வம்சாவளி தான் இந்த நாட்டையும் ஆண்டு வர்றதாக பைபிளில் சொல்லுது. உலகமெங்கும் மனம் வருந்தக்கூடிய முஸ்லீம்கள் யாரும் இருந்தால் எத்தியோப்பியாவுக்கு செல்லுங்கள், அங்கே போய் தஞ்சமடையுங்கள், அவர்கள் உங்களுக்கு ஒரு சொர்க்க வாழ்க்கையை தருவார்கள் அப்படின்னு சொல்லி குரான்லேயே இருக்குது. இப்போ பைபிள்லேயும் குரான்லேயும் இடம்பெற்ற ஒரு நாடு. எனக்கு தெரிய நான் வேறு எந்த நாட்டையும் நான் தெரிஞ்சதில்லை. 2 மதங்களையும் சார்ந்த ஒரு புனிதமான நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நாட்டினுடைய நாணயம் இது. அதனுடைய நினைவாக வாங்கி வச்சுக்கிட்டு நாணயத்தை மட்டும் வாங்கி வச்சா போதாது. இந்த நாணயத்தினோட வரலாறு, ஃபிர்னா என்ன, சென்டிம்ஸ்னா என்ன, இந்த நாடு எங்கே இருக்குது, ஆப்பிரிக்கா கண்டமா, ஆசியா கண்டமா, ஐரோப்பா கண்டமா, இந்த நாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த நாட்டினுடைய கனிம வளங்கள் என்ன, இந்த நாட்டை பற்றி மட்டும் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். அந்த எத்தியோப்பியாவை பற்றி அவ்வளவு தொன்மையான ஒரு மனிதர்களின் நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நாடு. நம்ம இந்தியா இப்படி ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு நாடோ, அது மாதிரி எத்தியோப்பியாவும் ஒரு மிக பழமையான ஒரு நாடு. அவங்களுக்குள்ளே மத மாற்றங்கள், மாச்சரியங்கள், மனஸ்தாபங்கள் அது எல்லா நாட்டிலையும் இருக்கிற மாதிரி அங்கேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. பிரச்சனைகளே இல்லாமல் ஒரு நாடு உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அதனால் அந்த அருமையான ஒரு நாட்டினுடைய நாணயத்தை வாங்கி உங்களது சேகரிப்பில் வைத்துக்கொள்ளுங்கள். விலை மிக மிக குறைவான விலை. 180 ரூபா எங்கே இருக்குது, 159 ரூபா எங்கே இருக்குது, வெறும் 50 ரூபா எங்கே இருக்குது. இவ்வளோ கண்டிஷனாகவும் காலையிலேருந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறீங்க. இவ்வளோ கண்டிஷனாக நாணயங்களை பூரா. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே ஒரு 5ம், இது எத்தியோப்பியா தான், வேறு மாதிரி இருக்கும். இதுவும் 5ம், இந்த பக்கம் சிங்கம் இருக்கும். இதுதான் அவங்களுடைய தேசிய முத்திரை. சிங்கம் உரிமிக்கிட்டு இருக்கும். இந்த இருக்கா, இது 25, ஒரு ஹாப்பி ஃபேமிலி, ஒரு ஆணும் பெண்ணும் கையை தூக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் ஒரு சிங்கம் இருக்கும். இது 2 நாணயம் மட்டும் தனியாக இருந்துச்சு, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வாழ்த்துக்கள்.